இன்றைக்கு இந்த ஸ்ரீபெரும்பூர் நகரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எழுச்சி பயண கூட்டத்தில் இன்றைக்கு இந்த தொகுதி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இந்த மக்களுடைய ஆரவாரம் மக்கள் எல்லாமே சாட்சி. விளையும் பெயரும் மொழியிலேயே தெரியும் சொல்லுவாங்க. அப்படி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றி இங்க இருக்கின்ற மக்களுடைய எழுச்சியே சான்று. இன்றைக்கு இந்த பகுதி தொழில் நிறைந்த பகுதி, இன்றைக்கு தொழிற்சாலை நிறைந்த பகுதி, வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. ஆக இரண்டு தொழிலும் முக்கியமானது. தொழில் வளம் சிறந்திருந்தா தான் பொருளாதாரம் மேம்பாடு அடையும், அதோட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல விவசாயம் செழித்து வளர்ந்தால் உணவு பிரச்சனை இருக்காது, விவசாய தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும். ஆக இரண்டு பிரதான தொழில் இருக்கின்ற தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி அம்மா அவர்கள் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து சுமார் 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அண்ணா திமுக ஆட்சியில அம்மா போட்டாங்க. அதனால பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது. அதே வழியில் இருந்த அம்மாவுடைய அரசு 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டு சென்னையில் நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பெரும்பாலான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு சுமார் 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டது. இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 51 மாத காலம் இவர்களும் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தணும்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பல முறை சட்டமன்றத்தில் பேசியாச்சு, பொதுக்கூட்டத்தில் பேசியாச்சு, பத்திரிகையின் வாயிலாக கேட்டாச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, எவ்வளவு தொழில் முதலீட்டை ஏற்றீங்க அப்படின்னு வெள்ளை ஏறி கேட்டால் இது வரைக்கும் இல்லை. இன்றைக்கு பத்திரிகையில் தொழில்துறை மந்திரி 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறதாக ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டிருக்கார். ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே அது தொழில் வந்ததாக கருத முடியாது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட பிறகு முதற்கட்ட பணி நிலம் எடுக்கணும், அந்த தொழிற்சாலைக்கு தேவையான நிலம் வேணும், பிறகு அது தொழிற்சாலைக்கு தேவையான நிதி ஆதாரங்கள் பெருக்க வேண்டும். இதையெல்லாம் முதற்கட்ட பணி, இதுக்கே ஒரு 2-3 ஆண்டு ஆயிரும். அதுக்கு பிறகுதான் தொழிற்சாலைகள் கட்டடம் கட்டி அந்த தொழில் துவங்க முடியும். அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, திரு தொழில்துறை அமைச்சர் அவர்களே, 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்ததாக ஒரு செய்தி பத்திரிகையிலே வந்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் வெள்ளை அறிக்கை விடுங்கள். எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்க்கத்தீர்கள், எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீர்கள், அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டதுடைய நிலை என்ன மக்கள் ஆர்வத்தோடு பார்க்குறாங்க. அத்தனையும் பொய். லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைப்பதாக சொல்றாங்க. தொழிற்சாலை முடிந்தால்தான் வேலை கொடுக்க முடியும். ஆனால் மக்களை ஏமாற்றி, இளைஞர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது.